இப்போ இங்கே திமுகலாம் எந்த சூழ்நிலையும் நமக்கு எதுவும் செய்ய மாட்டான், அதனால் காங்கிரஸை கொண்டு போய் தாவேக்காவோட சேர்த்துட்டா பிரவீன் சக்கரவர்த்தி பலனடையலாம் அப்படின்னு அவருடைய சுய தேவை ஒன்று இருக்குது. நாங்கள் ஒரு மாநில கட்சி, நாங்கள் ஒரு தடவையும் 40 சீட்டு ஜெயிச்சு தரோம். 19ல் 40 ஜெயிச்சோம், 24ல் 40 ஜெயிக்கிறோம். நீங்கள் எல்லா தடவையும் தூக்கி உங்களுக்கு கொடுக்குறோம். நீ 2 தடவையும் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணல, நாளைக்கு எங்கே நாங்கள் இதில் பத்தாவதுக்கு இங்கே இருக்கிறதுலையும் எங்களுக்கு இதை கூட அதை கூடன்னு கேட்குறேன்னு டைரெக்டாக அவர் சொன்ன வார்த்தையை தான் நானும் சொல்கிறேன். அப்போ விஜய் வந்து காங்கிரஸ் வரும்னு காத்துட்டு இருக்கிறது வந்து வெறும் ஏமாற்றம் மட்டும்தான். ஆமாம், ஏமாற்றம் தான். அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேலாச்சும் அடக்க உடக்கமாக இருப்பீங்கன்னு பார்த்தா அப்பையும் திருச்சாவை கூட்டிகிட்டு வெளியில் சுற்றுறீங்கிறப்ப இதுக்கு எப்போ தான் இவ்வளோ நாள் அமைதியாக இருந்தாங்களே சார், திரும்பி பவர் வந்துருச்சுன்னா நாளைக்கு இப்போ விஜயலட்சுமி வழக்கில் சீமானை அடிக்கிறப்ப திமுக குளிர் காஞ்சுதா, மறைமுகமாக விஜயலட்சுமிக்கு திமுக உதவியதானா செஞ்சுது, ரைட்டா? ஏன்னா சீமானை காலி பண்ணணும். நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் சிறப்பு விருந்தினராக திருச்சி சூர்யா அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். சார் எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்குங்க சார். இப்போ திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து உடையிற மாதிரி இருந்த ஒரு சூழ்நிலையில் இப்போ சுமூகமாக பேச்சுவார்த்தை போகுதுன்னு சொல்லி செல்வ பெருந்தகை சொல்கிறாரு சார், இது உண்மைதானா? இல்லை, உண்மைதான். செல்வ பெருந்தகை ஆரம்பத்துலேருந்தே திமுக வந்து கூட்டணியில் இருக்கணும் விருப்பப்படுற ஆட்களில் மல்லிகார்ஜுன கார்கே, செல்வ பெருந்தகை, இவங்க சோனியா காந்தி, இவங்க 3 பேருமே விரும்புகிறாங்க திமுகவோட இருக்கணும்னு. ராகுல் காந்தி தான் தனிப்பட்ட முறையில், அதுவும் கேசி வேணுகோபாலும் பிரவீன் சக்கரவர்த்தியும் நாளைக்கு தாவேக்காவை விரும்புகிறாங்க. இந்த 2 பேரும் ஏன் நாளைக்கு தாவேக்காவை விரும்புகிறாங்க, கட்சி நலனுக்காக விரும்புகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய சுய தேவைகளுக்காக. இப்போ பிரவீன் சக்கரவர்த்திக்கு கடந்த முறை சட்டமன்ற தேர்தலில் மயிலாப்பூரில் தொகுதி கொடுங்கன்னு கேட்டாங்க. இப்போ ராகுல் காந்தியை நேரடியாக ஸ்டாலின்கிட்ட பேசி எனக்காக கொடுங்கன்னாரு. அவர் அப்போ அந்த சமயத்தில் கொடுக்கல. இப்போ 24 எம்பியில் பிரவீன் சக்கரவர்த்திக்கு சீட்டு கேட்டாங்க. மயிலாடுதுறையில் இப்போ சுதான்னு ஒரு எம்பி இருக்காங்களா, அந்த தொகுதியை இவர் கொடுக்க சொல்லி கேட்டாங்க. ஆனால் இவர் தான் அந்த பிடிஆரோடைய ஆடியோவை ரிலீஸ் பண்ணது இவர் தான். அந்த திமுகவுக்கு ஒரு இக்கட்டான நிலையை உருவாக்குனார். அந்த ஆடியோனால சில சர்ச்சைகள் வந்ததுனால பிரவீன் சக்கரவர்த்தியை முதலமைச்சர் வந்து அறவே தவிர்த்துட்டார். இப்போ இங்கே திமுகலாம் எந்த சூழ்நிலையும் நமக்கு எதுவும் செய்ய மாட்டான், அதனால் காங்கிரஸை கொண்டு போய் தாவேக்காவோட சேர்த்துட்டா பிரவீன் சக்கரவர்த்தி பலனடையலாம் அப்படின்னு அவருடைய சுய தேவை ஒன்று இருக்குது. கேசி வேணுகோபாலை பொறுத்த வரைக்கும் சீனியர் லீடரு, வயசாயிடுச்சு. இவங்க எல்லாம் பிற மாநிலங்களையும், ஏன்னா தேசிய பொதுச் செயலாளராக இருந்தாலும் பிற மாநிலங்களில் காங்கிரஸ் அழிஞ்சிருச்சு. இது ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படின்னா இவங்க இன்னும் 4 வருஷம் இருக்குது. அதுக்குள்ளார காங்கிரஸ் கண்டிப்பாக சல்லியாக நொறுங்கிடும். இப்போ நம்ம என்ன செய்கிறது அப்படிங்கிறப்ப கேரளாவில் இன்றைக்கி பினராயி விஜயனுக்கு அப்புறம் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் யாரும் அடையாளப்படுத்தக்கூடிய வகையில் இல்லை. அந்த சித்தாந்தமும் மக்கள் மத்தியில் கொஞ்சம் அழிஞ்சிக்கிட்டே வருது. இப்போ காங்கிரஸோடைய வளர்ச்சி அபரிவிதமாக இருக்குது. அதுதான் இந்த உள்ளாட்சி தேர்தலில் ரிசல்ட் வந்துச்சு. சோனியா காந்தி, இவங்க பிரியங்கா காந்தி அங்கே எம்பியாக இருக்கிறது, அதுக்கு முன்னாடி ராகுல் காந்தி அங்கே இருந்தது. இவங்களாம் அந்த கேரளா மக்களுடைய நடமாடுறப்ப அந்த காங்கிரஸோடைய வளர்ச்சி கேரளாவில் இப்போ ரீப்ளேசிங் ஃபேக்டராக நாளைக்கு அவங்க வரப்போ அழகாக இவர் அங்கே போய் சிஎம் ஆயிடலான்னு பிளான் பண்ணுறாரு. இப்போ விஜய் வரதுனால அவர் கேரளாவில் ஃபேன் பேஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ விஜய் கூட வந்தால் நமக்கு கேரளாவில் இன்னும் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு அடிஷ்னல் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இவங்க 2 பேரோடைய பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்காக காங்கிரஸை கொண்டுட்டு வரதுக்கு ராகுல் காந்தி கிட்ட நம்ம திமுக அடிமையாக நடத்துது, நம்மளை கம்மி பண்ணுது, நம்ம ஆளுங்கட்சியில் இருந்தோம், நம்ம 67க்கு அப்புறம் நம்மளால் வர முடியல, இவங்க 60ல் இருந்தோம், நம்மளை 40 ஆக்குனாங்க, இப்போ 25 ஆக்கிட்டாங்க, இப்போ 20ங்கிறாங்க அப்படின்னு அவர்கிட்ட பதிய வைக்கிறாங்க. அவங்க ஒன்று புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாரு. நீங்கள் கடந்த UPA 1 UPA 2 ஆட்சியிலையாக இருக்கட்டும், இல்லை இப்போ இந்த INDA கூட்டணி உருவாக்கின காலங்களில் திமுக அவங்க கூட இல்லை அப்படின்னா காங்கிரஸ் நாளைக்கு என்ன நிலைக்கு ஆயிருக்கும். இப்போ UPA 1 நாளைக்கு காங்கிரஸ் சேரல அப்படின்னா கவர்மெண்ட் ஃபார்ம் ஆயிருக்காது. UPA 2ல் திரிணாமுல் காங்கிரஸ் திமுகனால தான் ஆட்சியாக நடந்துச்சு. ராகுல் காந்தி அதை கொஞ்சமாச்சும் யோசிக்கணும். அதை யோசிக்கிற அளவுக்கு அவருக்கு அந்த அளவுக்கு மாணிக்கம் தாக்கூர் சொல்கிறதெல்லாம் கேட்டு ராகுல் காந்தி வந்து ஆட்சியில் பங்கு கொடுங்கன்னு பேசியிருப்பாரா சார்? இல்லை, மாணிக் தாக்கூர் பேசுகிறத ராகுல் காந்தி சொல்லி தான். ராகுல் காந்தி சொல்கிறதுனால தான் மனசாட்சியாக இங்கே தமிழ்நாட்டில் வந்து இல்லை, இவங்கெல்லாம் அவருடைய ப்ராடக்ட்ஸு. இப்போ மாணிக் தாக்கூருடைய ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டியை அந்த இளைஞர் காங்கிரஸ் தலைவராக ராகுல் காந்தி இருந்தப்போ தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் தலைவராக மாணிக் தாக்கூர் இருக்கிறாரு. ஸோ அப்போலேருந்தே இவங்கெல்லாம் வந்து அவருடைய ப்ராடக்ட்ஸாக இருந்ததுனால அவர் என்ன ஓட்டத்தில் இருக்காரோ அதை பிரதிபலிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கி அவர் அவ்வளோ பேசுகிறப்ப கூட இன்னொன்று ஓப்பனாக சொல்லணுன்னா சார், தலித் பாலிடிக்ஸுக்கு ஆப்போசிட்டாக ஒரு லாபி இருக்குது. இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி பிராமின், கேசி வேணுகோபால், இவங்க எல்லாம் அந்த டீம் எல்லாமே மல்லிகார்ஜுன கார்கே அந்த இடத்துல இருக்கிறத விரும்பலை. இப்போ செல்வ பெருந்தகைக்கு பெரிய ஒரு பூஸ்டிங் ஃபேக்டர் என்ன அப்படின்னா அவர் ஜாதிகாரருங்கிறதுனால மல்லிகார்ஜுன கார்கே செல்வ பெருந்தகைக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. இந்த தலித் லாபியை க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லி அவங்க ஒரு பக்கெட்டை அடிக்கிறாங்க. அதனால மல்லிகார்ஜுன கார்கேயோட ஸ்டாண்டையும் அவங்க பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அம்மா ஃபஸ்ட்டு டிஎம்கேன்னாங்க, மகன் வந்து தாவேக்கான்னாரு. அப்போ தான் இவர் என்ன சொன்னார், அவசரப்படாதீங்க, சண்டை போட்டுக்காதீங்க, இருங்க நான் பார்க்குறேன்னு அங்கே இருக்க நிர்வாகிகளை வர வச்சு கருத்து கேட்டதுக்கப்புறம் அவருக்கு தனிப்பட்ட முறையில் திமுகவோட இருக்கிறது பெட்டராக இருக்குன்னு. இப்போ மெஜாரிட்டி 3 பேர் டிசிஷன் மேக்கிங், 4 பேர் அந்த பேனல்லே உட்காந்துருந்தது. சிதம்பரம்,
மல்லிகார்ஜுன கார்கே, சோனியா காந்தி, ராகுல் காந்தி. இப்போ இதில் ப. சிதம்பரம், சோனியா காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே 3 பேரும் டிஎம்கேங்கிறாங்க. ராகுல் காந்தி மட்டும்தான் நாளைக்கு தாவேக்காங்கிறாரு. இப்போ இந்த ஜர்க்குனால தான் இவங்க இதை கொடுக்கறதுனால திமுக நம்மளை கூடுதல் சீட்ஸ் கொடுக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையாக சொல்லணும் அப்படின்னா அவங்க 25லேயே போன தடவை 25 கொடுத்தாங்கன்னா இந்த தடவை பேச்சுவார்த்தையே 20லேருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க. 22, 23 தான் இப்போ உண்மையிலே உள்ளே நிற்கிது. ப்ளஸ் ஒரு ராஜ்யசபா. இந்த ராஜ்யசபா வேணால் கூடுதலாக இருக்கலாமே தவிர அதை ஒரு ட்ரம்ப் கார்டு மாதிரி ப்ளே பண்ணுறாங்க. பட் ஆனால் எம்எல்ஏ சீட்ஸை பொறுத்த வரைக்கும் போன தடவை இருந்ததை விட இந்த தடவை அவங்கள கம்மிப்படுத்துறதுக்கு தான் பார்க்குறாங்க. அதனால தான் இந்த ஜர்க்கெல்லாம் இவங்க கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. கிரீஷ் ஜோடங்கரை பொறுத்த வரைக்கும் ஒரு சீனியர் லீடராக அவர் காங்கிரஸில் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கார். ஆனால் கண்டிப்பாக கிடையாது. இப்போ கோவாவில் அவர் பொறுப்பாளராக இருக்கிறார். தேசிய காங்கிரஸில் அவர் எந்த பதவியிலையும் கிடையாது. ஒரு புரிதலுக்கு சொல்லணும்னா ஒரு யூனியன் டெரிட்டரி பாண்டிச்சேரி இருக்கிற நாராயணசாமியை கூப்பிட்டு நீங்கள் நாளைக்கு போய் இப்போ பெரிய ஒரு சிஎம்கிட்ட போய் பேச்சுவார்த்தைக்கு உட்காருங்கன்னா அது மரியாதையாக இருக்குமா? அதை ஏற்றுக்க மறுக்கிறதுனால தான் கனிமொழி அவர்கள் சோனியா காந்தி கிட்ட சொல்ல போக முதலமைச்சர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த கேசி வேணுகோபாலே வந்தது. கிரீஷ் ஜோடங்கர்கிட்ட கனிமொழி தொகுதி சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்துகிறாங்க. அவர் பின்னாடி சும்மா தாவேக்காட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், சங்கீதாவே விஜய் கிட்ட பேசலைங்கிறாங்க. ஆனால் இவங்க காங்கிரஸ்காரங்க நாளைக்கு நான் விஜய் ஓப்பனாவே அவர் ஒரு ஆங்கில நாதிலுக்கு சொன்னார் கிரீஷ் ஜோடங்கர். அதான் சொல்லியிருக்கிறாரு. அவர் சொல்கிற அதை தான் ஜர்க்கு. எதனாலனா இங்கே அது கரெக்டாக கனிமொழியை பார்த்துட்டு போகிறாரு. போன அடுத்த நாள் அந்த ஊடகத்துக்கு வேணும்னே பேட்டி கொடுக்குறாரு. இப்போ கனிமொழி அவர்கள் நேரடியாக சோனியா காந்தியை போய் சந்தித்து நாங்கள் என்ன தாங்க செய்கிறது, நீங்கள் இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ ராஜ்யசபா அறிவிச்சாகணும். நோட்டிஃபிகேஷன், எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. உங்களுக்கு மார்ச் 5 தேதிக்குள்ளார கடைசி நாள் வேட்புமனு தாக்கலுக்கு. இப்போ இன்றைக்கே 1ஆம் தேதி. நீங்கள் இன்னும் 4 நாளைக்குள்ளார எல்லோரும் வேட்புமனு தாக்கல் பண்ணணும், வேட்பாளர் அறிவிக்கணும். அவங்க ஏன் டிலே பண்ணுறாங்கன்னா காங்கிரஸ் டிக்ளேர் பண்ணால் தான் காங்கிரஸுக்கு ராஜ்யசபாங்கிறத அனௌன்ஸ் பண்ணணும்னு வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் இப்படி டிலே பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் நாங்களே உங்களை வேணான்னு சொல்கிற நிலை வருங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை நடத்துகிறப்ப இப்போ தான் சோனியா காந்தி முழுமையாக களத்தில் இறங்குறாங்க. அதனால இப்போ கிரீஷ் ஜோடங்கர் இங்கே வந்தது எல்லாமே அந்தம்மா சொல்லி தான் வந்திருக்காரு. நீ என்ன செய்கிறியோ தெரியாது, நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ளார அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறீங்க, சீட்ஸ் கவுண்டெல்லாம் பேசாதீங்க, உங்களுக்கு ஃபேவரபிள் கான்ஸ்டிடுவன்சிஸ் வேணால் கேளுங்க, எனக்கு இது நீங்கள் முடிச்சாகணும், எனக்கு முடிச்சுட்டு நீங்கள் அங்கே ரிப்போர்ட் கொடுக்கணும்னு சொல்லி தான் அமைச்சிருக்காங்க. ஏன்னா இப்போ ராகுல் காந்தி இன்னமும் அதிருப்தியில் தான் இருக்கார். அவர் அதிருப்தியிலேயே இருந்துட்டு போட்டுங்க. அவரால் காங்கிரஸ்லேயே பல பேர் அதிருப்தியில் இருக்கிறான். தமிழ்நாட்டு மக்கள்லேருந்து இந்திய மக்கள்லேருந்து எல்லாரும் தான் ராகுல் காந்தி மேலே அதிருப்தியில் இருக்காங்க. ஸ்டாலினும் தான் அதிருப்தியில் இருக்கார். அதுக்கெல்லாம் என்ன செய்ய முடியும்? அவர் உண்மையிலே ராகுல் காந்திகிட்ட சொன்னது, நாங்கள் ஒரு மாநில கட்சி, நாங்கள் ஒரு தடவையும் 40 சீட்டு ஜெயிச்சு தரோம். 19ல் 40 ஜெயித்தோம், 24ல் 40 ஜெயிக்கிறோம். நீங்கள் எல்லா தடவையும் தூக்கி உங்களுக்கு கொடுக்குறோம். நீ 2 தடவையும் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணல, நாளைக்கு எங்கே நாங்கள் இதில் பத்தாதுக்கு இங்கே இருக்கிறதுலையும் எங்களுக்கு இதை கூட அதை கூடன்னு கேட்குறேன்னு டைரெக்டாக அவர் சொன்ன வார்த்தையை தான் நானும் சொல்கிறேன். நீ உனக்கு அரசியல் நிலவரம் தெரியல, அரசியல்வாதியாக உன்னை ஏற்றுக்கவும் முடியல, தொடர்ச்சியான ஃபெயிலியர். சரி, காங்கிரஸ் தலைவராக இருந்தார்ல, செயல் தலைவராக இருந்தார்ல, ஏன் அந்த பதவியை ராஜினாமா பண்ணார்? தோல்வியை ஒப்புக்கொண்டு அந்த குற்ற உணர்ச்சியில் தானே வெளியேறினீங்க. அப்போ உங்களுக்கு மண்டையில் மசாலாலாம் உங்களால் செய்ய முடியலங்கிறத ஒத்துக்கிறீங்க. அப்புறம் ஏன் திரும்பி அரசியலுக்குள்ளார பெரிய விஞ்ஞானி மாதிரி இந்த மாற்றத்தை செஞ்சுட்டா நாளைக்கு இந்த கட்சி வளர்ச்சி அடையும்? உயிர்ப்புட இருக்கிறதுக்கு, நல்லா உயிரோடு இருக்கிற ஒரு பகுதிக்குள்ளார அந்த இன்னும் உயிர் கொடுக்குறேன்னு இருக்கிற உயிரை எடுக்கிறாரு. ஆனால் செத்து போன இடத்துக்குள்ளாரெல்லாம் நாளைக்கு பண்ணலை. இப்போ யூபியில் காங்கிரஸ் எந்த சூழ்நிலையிலையும் நாளைக்கு தோக்காதுன்னு சொன்னப்போ நாளைக்கு அழகாக 2 பேரும் போய் ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் அங்கே பிரியங்கா காந்தியும் முடிச்சு விட்டு வந்துட்டாங்க. நான் நடுவில் கூட அப்போ டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு கார்ட்டூன் ஒன்று இருந்துச்சு, இந்த பலூன் வச்சு இந்த பீச்சிலலாம் விளையாடுவோம்ல, அதில் இந்த இது பின் விட்டு விளையாடுறது. அது மாதிரி ஒரு இந்தியா, தமிழ்நாடு, கேரளா, யூபி, மகாராஷ்டிரான்னு ஒரு மாநில பலூனும் வெடிச்சு போயிருக்குது. இவங்க 2 பேரும் சிஸ்டரும் பிரதரும் சேர்ந்துக்கிட்டு இப்போ இந்த பலூனில் அடிப்போம், இப்போ இந்த பலூனை உடப்போங்கிற மாதிரி மொத்த காங்கிரஸையும் அடித்து காலி பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறத உணர மாட்டேங்கிறாங்க. அப்போ விஜய் காங்கிரஸ் வரும்னு காத்துக்கு இருக்கிறது வெறும் ஏமாற்றம் மட்டுமே. ஆமாம், ஏமாற்றம் தான். குருமூர்த்தி துக்ளக் நிகழ்ச்சியில் பேசுகிறப்பே அவர் தெளிவாக சொல்கிறது, திருச்சி வேலுசாமியை மேடை ஏற்றினதுக்கு காரணம் அதை நாளைக்கு திமுக பிரிச்சுட்டு வரணும், அப்போ தான் நாளைக்கு அது திமுக பலவீனப்படும். அது பிரிச்சுட்டு வந்தால் என்ன செய்யறதுக்கு? அவன் ஏடிஎம்கேக்கு வரமாட்டான், ஏன்னா பிஜேபி இருக்குது. அப்போ அவனுக்கு ஒரு ஆல்டர்னேட் சோர்ஸ் இப்போ விஜயை யூஸ் பண்ணி நாளைக்கு டிஎம்கேவை பண்ண வைக்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர, ஆனால் இது திமுகவுக்கு பின்னடைவு கிடையாது. ஏன்னா இப்போ காங்கிரஸ் இன்னும் லைவாக இருக்குது. இவங்க டெல்லியில் மேலே வரைக்கும் காங்கிரஸ் எங்களோட வந்துடும் நம்பிக்கையில் இருக்காங்க. இப்போ ஆதவர்ஜுனா கடைசியாக இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட மீட்டிங்கில் பேசினப்போ இந்தியாவிலேயே தைரியமாக பேசக்கூடிய தலைவர்கள் 2 பேர் தானா, ஒன்று ராகுல் காந்தியா, இன்னொன்று விஜயம். அவங்க நூல் விடுறதே அதுக்கு தான் விட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ விஜய் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் எடுபடாது. அது தெரிஞ்ச விஷயம் தான். அவங்க இப்பயுமே எடுப்பதா? காங்கிரஸ் போனால் மட்டும் என்ன சிஎம் ஆயிடுவாரா? அவங்களுக்கே வழி இல்லாமல் இருக்கிறாங்க. நாளைக்கு நான் தான் சொல்கிறேன்ல, இங்கே நாளைக்கு காங்கிரஸை நீங்கள் திமுக கிட்டேருந்து பிரிக்கிறதுனால காங்கிரஸுக்கு தான் அழிவு. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளார தான் ஏதோ ஒரு உயிர்ப்போடு இருக்கிறீங்க. நீங்கள் தெலுங்கானாவில் வந்தால் தான் உங்களை மாறுதட்டிக்க முடியாது. நீங்கள் பிஆர்எஸ்க்கு இருந்த ஆதரவை
பிஜேபி வந்து நாளைக்கு அந்த சமயத்தில் ஊழல் குற்றச்சாட்டுகளை எழுப்பி விட்டு சந்திரசேகர ராவோடைய மகள் கவிதா வந்து அவங்க தான் ஒரே டாக்டர், கட்சியும் அவங்க தான், எல்லாமே அவங்க தான், ஷேடோவே அவங்க தாங்கிறப்ப அவங்கள உள்ளே தூக்கி போட்டு அந்த கவர்மெண்ட்டை டிஃபேம் பண்ண போக அப்போ அந்த மக்களுடைய அதிருப்தி நாளைக்கு உங்களுக்கு அறுவடையாச்சு. அவ்வளோதான். கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் ஒரு தடவை வந்த ஆட்சி மறுபடியும் வராது. போன தடவை பிஜேபி இருந்தது, இப்போ திரும்பி நீங்கள் வந்திருக்கீங்க. அதுக்கு அப்பாற்பட்டு இப்போ 2024 பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபி தான் பெரும்பான்மையாக கர்நாடகாவில் ஜெயிக்குது, நீங்கள் ஜெயிக்கல. இந்த சும்மா இந்த ஸ்டேட்லலாம் நாங்கள் சவுத் சைடு ஃபுல்லாக ரூல் பண்ணுறோம் அப்படிங்கிற டயலாகுக்காக சொல்கிறேன். காங்கிரஸை ஒரு எலிஜிபிள் லீடராக எல்லா மாநில மக்களும் நாளைக்கு புறம் தள்ளுற நிலையில் நீங்கள் இங்கே விஜய் கூட போய் மட்டும் இங்கே என்ன பெரிய ப்ளஸ் வந்துட போகுது. விஜயை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய சர்வைவலுக்கு, ஏன்னா அவர் பிஜேபி கிட்ட போயிட்டாரு அப்படின்னா மைனாரிட்டி ஃபேக்டரே உடஞ்சி. ஏன்னா விஜய் வந்து ஆட்சியில் பங்கு, கூட்டணியில் பங்குன்னு சொல்லி அறிவிச்சிட்டாரு. இது முடிக்க ஒரு மாற்று கட்சியினர் கூட விஜயை போய் சேரலையே. அதுதான், அதாவது இப்போ சீமானும் நாளைக்கு விஜயும் தனித்து நிற்கிறார்கள்னு சொல்லக்கூடாது, தனித்து விடப்பட்டதால் தனித்து நிற்கிறார்கள். அவங்க வெளிப்படையாக இப்போ சீமான் வந்து எவனும் நம்மளையும் சேர்த்துக்க மாட்டான், நம்மகிட்டையும் எவனும் வரமாட்டான்னு தெரிஞ்சதுனால அதை பற்றி கமிட்டே பண்ண மாட்டேறாரு. நீங்கள் இன்னைக்கு ஊரில் யாருமே சொல்லாத எல்லாருக்கும் நான் பகிர்ந்து தரேன், எல்லாத்துக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னதுக்கப்புறம் பனையூர் கதவை திறந்தே வச்சுருக்கேன், நீங்கள் ஒருத்தர் கூட வரல அப்படிங்கிறப்ப அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா உனக்கு கிடைச்சா தானப்பா நீ எனக்கு கொடுப்பா அப்படிங்கிற லாஜிக் எல்லா அரசியல் கட்சி தலைவரும் யோசிக்கிறாங்க. சாதாரண ஒரு லெட்டர் பேடு கட்சி கூட விஜயிடம் போய் இல்லாமல் சேராமல் இருப்பது அப்படிங்கிறப்ப நாளைக்கு உங்களுடைய அரசியல் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்குகிறது. சார், விஜய் சங்கீதா விவகாரத்தில் வந்து அரசியல் தலையீடு எதுவும் இருக்குதா சார்? சார், அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்க அது எப்படி நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது உங்கள் மனைவியை நீங்களே இதை விட கேவலமாக விமர்சனம் செய்ய முடியுமா? எல்லாருக்கும் ஒரு மனைவி இருப்பாங்க, அவங்க நாளைக்கு வந்து யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படின்னு செய்வாங்களா? ஒரு பழமொழியே இருக்குது, அரசனை நம்பி புருஷனை விட்ட கதையா அப்படிங்கிற மாதிரி. இப்போ அரசன் சொன்னாருன்னா அவங்க புருஷனை வம்பளுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க. அது எப்படி நாளைக்கு சாத்தியமாக இருக்கும்? அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்க சொல்கிற அலிகேஷன்ஸ் எதுவுமே பொய் கிடையாது. ஏன்னா வெளிப்படையாக அந்த நடிகை சம்மந்தப்பட்டவரோட புகைப்படங்கள், 2 பேரும் அடிக்கடி ஃப்ளைட்டில் போகிறது, 2 பேரும் அடிக்கடி சுற்றுறதெல்லாம் வெளியில் நம்மளே பார்த்துருக்காங்கிறப்ப குடும்பம் நடத்துகிறவங்க அதுக்கு உண்டான கஷ்டங்கள், பிள்ளைங்களுக்கு வயசு வந்துருச்சு, பையனுக்கு 25 ஆச்சு, பொண்ணுக்கு 20 வயசாச்சு, கல்யாண வயசாச்சு, பையன் திரைத்துறையில் வரணும்னு நினைக்கிறான், அவனுக்கு வருமானத்துக்கு வழியில், இவங்களையும் பொருளாதார ரீதியாக லாக் பண்ணிட்டீங்கிறாங்க. நீங்கள் சொல்கிறதையும் கேட்க மாட்டேங்கிறீங்க. பிள்ளைங்களோட லைஃபை கருத்தில் கொண்டு அவங்க இன்றைக்கி அதை கொண்டுட்டு வராங்க. அரசியல் கட்சி நடத்துறீங்க, தேர்தலுக்கு பிறகு நீங்கள் ஏதோ ஒரு எம்எல்ஏ ஆகிட்டீங்க, எதிர்கட்சி தலைவர் ஆகிட்டீங்க, ஆளுங்கட்சியோட கூட்டணி செஞ்சுட்டீங்க, இல்லை உங்கள் ஆசைப்படியே நீங்கள் சிஎம் ஆகிட்டீங்க அப்படின்னா அந்த அம்மா நாளைக்கு இதுக்கு மேலே அவங்ககிட்ட வம்பளுக்கவே முடியாது. நீங்கள் இப்போயே ஆடுறீங்க. அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேலாச்சும் அடக்க உடக்கமா இருப்பீங்கன்னு பார்த்தா அப்பையும் திருச்சாவை கூட்டிகிட்டு வெளியில் சுற்றுறீங்கிறப்ப இதுக்கு எப்போதான் இவ்வளோ நாள் அமைதியாக இருந்துட்டாங்களே சார், திரும்பி பவர் வந்துருச்சுன்னா? இப்போ இதுக்கு முன்னாடி ஃபெமிலியாரிட்டி மட்டும்தான் இருந்துச்சு, பவர் கிடையாது. இப்போ ஃபெமிலியாரிட்டியோட பவரும் வந்துருச்சுன்னா அப்போ நீங்கள் உங்களை ஒன்றுமே செய்ய முடியாதுல்ல. அப்போ பிள்ளைங்களோட லைஃப் என்ன செய்யறது? என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, 50 வயசாகிடுச்சு, இதுக்கு மேலே நான் அவங்க கூட வாழ்ந்து ஒன்றும் செய்ய போகிறதில்ல. 2 பிள்ளைங்களை கரை சேர்க்கணும்ல, உன் ஆட்டத்தை நிறுத்த முடியல, நீ இன்னும் அதிகாரத்துக்கு வந்துட்டீங்கன்னா இன்னும் ஆடுவேன். அப்போ நாளைக்கு இதான சரியான நேரம் பூனைக்கு மணி கட்டுறதுக்கு நினைக்கிறாங்களே தவிர திமுகவை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு இப்போ விஜயலட்சுமி வழக்கில் சீமானை அடிக்கிறப்ப திமுக குளிர் காஞ்சுதா? மறைமுகமாக விஜயலட்சுமிக்கு திமுக உதவியதானா செஞ்சுது, ரைட்டா? ஏன்னா சீமானை காலி பண்ணணும். இப்போ இதே மாதிரி நாளைக்கு இவங்க சங்கீதாவுக்கு சில தேவைகள், சில ரிக்குவயர்மெண்ட்டு, சில ஒரு பொலிட்டிக்கல் சப்போர்ட்டு, இல்லை நாளைக்கு ஒரு பாதுகாப்பு, அவங்களுக்கு எதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது, எனக்கு எதாவது ப்ரொடெக்ஷன் கொடுங்கங்கிறாங்க. இதெல்லாம் கவர்மெண்ட் செய்யுமானா செய்யும். ஏன்னா அது பொலிட்டிக்கலி அவங்க செய்ய தான் செய்வாங்க. ஆனால் சங்கீதாவையே திமுக தூண்டி விட்டு வெளியில் கொண்டுட்டு வந்து பேச வைக்குதானா? அது கண்டிப்பாக இல்லை. பல்வேறு அரசியல் கருத்துக்களை பகிர்ந்துக்கு நன்றி சார். நன்றி.